எல்லாருக்கும் நமஸ்காரம். கேசவன் வாத்தியார். அற்புதமாக மாசி சரடு எல்லாரும் கட்டிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற இந்த வேளையில் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்திரீகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு லகுவாக ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். பெருமாள் சந்நிதியில் உட்காந்துட்டு நீங்கள் உட்கார்ற திக்கு பெருமாள் சந்நிதிக்கு வலது பக்கம், அதாவது நீங்கள் உட்காண்டாக்க உங்களுக்கு இடது பக்கம் லெஃப்ட் சைடில் பெருமாள் சந்நிதி இருக்கிற மாதிரி உட்காந்துக்கணும். இந்த சரடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சுவாமி தேசிகன் அழகாக ஸ்லோகம் அனுகிரகிச்சிருக்க அந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணணும், 2 முறை சொல்லணும். சரியா? வஹந்திரங்கேஸ்வர பாதரக்ஷே தீர்காயுஷாம் தர்ஷித பக்தி பந்தாக ஆசாதிபானாம் அவரோதனாத்யா த்வன்முத்ரிகாம் மங்களஹேமசூத்ரைஹி. இந்த ஸ்லோகத்தையும் மறுபடியும் சொல்லணும். வஹந்திரங்கேஸ்வர பாதரக்ஷே தீர்காயுஷாம் தர்ஷித பக்தி பந்தாக ஆசாதிபானாம் அவரோதனாத்யா த்வன்முத்ரிகாம் மங்களஹேமசூத்ரைஹி. இந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த திருமகளத்தை பெருமாளை தியானம் பண்ணிட்டு, தாயாரை தியானம் பண்ணிட்டு, கழுத்தில் கட்டிண்டு பெருமாளை சேவிச்சுட்டு ஆத்துக்காரையும் சேவிக்கணும். ஏதாவது பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னால் புருஷாலை கொண்டு அபிஷேகம் பண்ண சொல்லிட்டு ஹாரதி காமிக்கலாம், தவறில்லை. சால கிராமங்கள் இருக்கும் பட்சத்தில் திருவாராதனம் கிடையாது, அதாவது திருமஞ்சனம் இத்தியாதிகள் கிடையாது. பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஏதாவது இனிப்பு வகைரா ஏதாவது ஆற்றுலையே பண்ணியிருக்குதுன்னாக்கா அதை அபிஷேகம் பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிட வேண்டியது, பெருமாளை சேவிச்சிட வேண்டியது, ஆற்றுக்காரை சேவிக்க வேண்டியது, பாக்கி ஆற்றுல இருக்கிற பெரியவாளெல்லாம் சேவிக்க வேண்டியது. சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.